Good morning, all students. Today we are going to study about regulation of gene expression. Protein synthesis இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் தனி வீடியோவாக உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? இதில் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்னால் ஜீன்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் விதம், வேலை செய்யும் விதம் தான் ரெகுலேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை. இப்போது இட் ஹாஸ் பீன், அதாவது ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடீட் இன் ப்ரோகேரியோட்ஸில் தான் நாம் இதை கிளியராக படிக்க முடியும். எஸ்பெஷலி இன் ஈகோலை அப்படின்றது ஒரு வகையான பாக்டீரியா ஸ்பீசியஸ். அதில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் தெளிவாக நமக்கு தெரியும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறப்போ ஜீன்ஸோட அந்த பங்களிப்பு நம்ம தெளிவாக காண முடியும். ஜீன் எக்ஸ்பிரஷன் கேன் பி கண்ட்ரோல்டு ஆர் ரெகுலேட்டட் அட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் அல்லது போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் அல்லது டிரான்ஸ்லேஷனல் லெவல். இந்த ஜீன் ரெகுலேஷன் எப்போ சார் நடக்கும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஜீன்ஸோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு, ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவலில் ஜீன்ஸ் ஓட அந்த பங்களிப்பு இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஆர் இன்ட்ராசெல்லுலார் மெட்டபாலைட்ஸ் ட்ரிக்கர் இனிஷியேஷன் அல்லது இன்ஹிபிஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இப்போது இந்த ஜீன்ஸை எது தூண்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அல்லது இன்ட்ராசெல்லுலார் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு உண்டான அந்த பொருட்களுக்கு பேர் தான் மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ், செகண்டரி மெட்டபாலிட்ஸ்னு அப்படின்னு 2-3 வகைகளில் இருக்குது. அந்த இதில் ஏதாவது ஒரு மெட்டபாலிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீன்ஸை தூண்டிவிடும். இங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்க போகுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களோட ஒர்க்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் போய் இந்த ஒர்க்கை செய்யுங்க அப்படின்னு எது சொல்லும் அப்படின்னா, செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மற்றும் அல்லது இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்கு உள்ளேயே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இந்த ஜீன்ஸை தூண்டிவிடும். ட்ரிக்கர் அப்படின்னா தூண்டி விடுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட், தி கிளஸ்டர் ஆஃப் ஜீன் வித் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்டு ஓப்ரன்ஸ். ஓப்ரன்ஸ் அப்படின்னு சொன்னால் கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸோட ஒரு கூட்டமைப்பு தான் ஓப்ரன்ஸ் அப்படின்னு நாம் இங்கே சொல்கிறோம். ஓப்ரன்ஸ் யூஸ்வலி டிரான்ஸ்கிரைப் சிங்கிள் mRNA அதாவது மாலிகுல்ஸ். ஓப்ரன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிங்கிள் mRNA மாலிகுல்ஸில் இந்த ஓப்ரன்ஸ் காணப்படுகின்றன. அடுத்தது, இன் ஈகோலை பாக்டீரியா நியர்லி 260 gene are grouped into 75 different operants. இப்போது ஓப்ரன்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அவை கிளஸ்டர் ஆஃப் ஜீன்களோட ஒரு கூட்டமைப்பு தான் ஓப்ரன்ஸ். ஈகோலை பாக்டீரியாவில் 260 ஜீன்ஸ் குரூப்பாக இருக்குது. எத்தனை குரூப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 75 டிஃப்ரெண்ட் குரூப்பாக காணப்படுகின்றன. அந்த 75 டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 டிஃப்ரெண்ட் ஓப்ரன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓப்ரன். ஓப்ரான் அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? ஸ்ட்ரக்சர், அதாவது கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈச் ஓப்ரான் இஸ் எ யூனிட் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன். அதாவது ஒரு ஜீன்ஸோட ஒரு கூட்டமைப்பு தான் ஓப்ரன்ஸ் அப்படின்னு நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். எக்ஸ்பிரஷன், ஜீன்ஸோட வெளிப்பாடு, அந்த ஜீன்களோட பண்புகள் வெளிப்பாடு மற்றும் ரெகுலேஷன், அதாவது
ரெகுலரான ஒரு ஒர்க்கு. சரியா? And consist of one or more structural genes and an adjacent operator gene that controls transcriptional activity of the structural gene. இதில் adjacent genes அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் adjacent genes அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது ஒரு mRNA அப்படின்னு வச்சுப்போம். இதில் ஜீன்ஸ் வந்து லைனாக இருக்குது, இப்படி லைனாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். இதில் அட்ஜசன்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீன்ஸை தான் அட்ஜசன்ட் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதான் ஒரு mRNA அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு mRNA. இதில் அட்ஜசன்ட் ஜீன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுவும் அட்ஜசன்ட் ஜீன்ஸ். அப்புறம் இதுவும் அட்ஜசன்ட். அப்புறம் இதுவும் அட்ஜசன்ட். சரியா? அடுத்தது, தி ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ், RNA and tRNA required by the cells. இந்த ஜீன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஜீன்களோட அந்த கூட்டமைப்பு என்ன வகை எதுக்கான கோடை வந்து வச்சிருக்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸோட கோட்ஸாகவே அதாவது வைத்துள்ளன. RNA and tRNA required for the cells. அந்த கோட்ஸை வச்சுருக்கிறதுக்கு எந்த ஆர்என்ஏக்கள் வந்து முக்கியமான தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா rRNAவும் tRNAவும். அடுத்தது, promoters are the single sequence in DNA that initiate RNA synthesis. Promolars are the signal sequences in DNA. அதாவது ப்ரீமோலார்ஸ் அப்படின்ற ஒரு சிக்னல் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அது வந்து டிஎன்ஏவில் காணப்படும். அந்த டிஎன்ஏ எதுக்கான சிக்னல்ஸை கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கான அந்த சிக்னல் சீக்வன்ஸை வந்து கொண்டுள்ளன. அடுத்தது, ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட்ஸ் டு த ப்ரமோட்டர் prior to the initiation of transcription. இதில் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஆரம்பித்து வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட்டார் அப்படின்ற ஒரு என்சைம் தான் வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட், தி ஆப்ரன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரமோட்டர்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த ஜீன்களோட கூட்டமைப்புக்கு நடுவுலையும் அப்புறம் ப்ரமோட்டாரும் ஜீன்களின் கூட்டமைப்புக்கு நடுவுலையும் இந்த ஆப்ரேட்டர் ஜீன்ஸ் வந்து காணப்படுகின்றன. தி ரெப்ரஸார் புரோட்டீன் பைண்ட்ஸ் டு த ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் த ஓப்ரன். இங்கே வந்து இந்த ஓப்ரன் வந்து அங்கே ப்ரமோட்டாரையும் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸையும் வந்து ஒட்டுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப்ரஸார் புரோட்டீன் அப்படின்ற ஒரு வகையான ஒரு புரோட்டீன் வந்து இந்த இரண்டு வகையான அமைப்புகளையும் ஒட்டி காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, லேக் ஓப்ரான் ஆர் லாக்டோஸ் ஓப்ரான். லேக் ஓப்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எல்ஏசி அப்படின்ற வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்டோஸ் அப்படின்னு அர்த்தம். லேக் ஓப்ரான் அப்படின்னா லாக்டோஸ் ஓப்ரான் அப்படின்னு அர்த்தம். இதில் தி மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ் இன் ஈகோலை ரெக்வயர்ஸ் 3 என்சைம்ஸ். இதில் ஈகோலை பாக்டீரியாவில் அதோட மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு 3 வகையான நொதிகள் வந்து தேவைப்படுகின்றன. அதில் ஃபஸ்ட்டு நொதி அதாவது பெர்மியஸ், அதாவது ஃபஸ்ட்டு என்சைம் வந்து பெர்மியஸ். செகண்டு பீட்டா கேலக்டோசிடேஸ், அதை ஷார்ட்டாக நாம பீட்டா கேல் அப்படின்னு குறிப்போம். சரியா? அடுத்தது டிரான்செக்டைலேஸ், மறுபடியும் சொல்கிறேன், டிரான்செக்டைலேஸ், பெர்மியஸ், பீட்டா கேலக்டோசிடேஸ். இந்த 3 வகையான என்சைம்கள் எதுக்கு அந்த ஈகோலை பாக்டீரியாவுக்கு மெட்டபாலிசம் தூண்டக்கூடிய என்சைம்களாக இவை விளங்குகின்றன. இதில் ஃபஸ்ட்டு பெர்மியஸ்.
பெர்மியஸ் வந்து இது எதுக்காக தேவை அப்படின்னா என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். செல்லுக்கு உள்ளார லாக்டோஸோட அந்த அலோவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமேஸ் வந்து தேவைப்படுகிறது. அடுத்தது பீட்டா கேலக்டோசிடேஸ் பிரிங்ஸ் அபவுட் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் லாக்டோஸ் டு குளுக்கோஸ். இது இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து எந்த செயலுக்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து செல்லுக்கு உள்ளே வர லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. சரியா? ஹைட்ரோலைஸ் அப்படின்னா அதை கரைத்து குளுக்கோஸாக மாற்றுகிறது. லாக்டோஸ் இன்ட்டு குளுக்கோஸாக இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து மாற்றுகிறது. நெக்ஸ்ட்டு டிரான்செக்டைலேஸ் transfers acetyl group from acetyl CoA to beta galactosidase. இது வந்து எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா அசிட்டைல் குரூப்பு, அதாவது அசிட்டைல் CoA அப்படின்ற ஒரு என்சைமை பீட்டா கேலக்டோசிடேஸுக்கு கொடுக்கறது எது அப்படின்னா இந்த டிரான்செக்டைலேஸ் அப்படின்ற என்சைம். ஓகேவா? அடுத்தது தி லாகோப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப். இந்த லாகோப்ரானில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ரெகுலேட்டர் ஜீன், அதுக்கு ஐ ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரமோட்டர் சைட், ப்ரமோட்டர் அதாவது தூண்டக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்கும், அதுக்கு பேர் பி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் சைட்டுக்கு ஓ என்று பெயர். லாகோப்ரானில் மொத்தம் 3 இடங்கள் வந்து காணப்படுகின்றன. ஒன்று ரெகுலேட்டர் ஜீன், ப்ரமோட்டர் சைட், ஆப்ரேட்டர் சைட். பிசைட்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, லாகோப்ரான் ஹேஸ் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், நேம்லி LAC-Z, LAC-Y அண்ட் LAC-A. இந்த 3 என்சைம்ஸ் வந்து இந்த லாகோப்ரானில் காணப்படுகிறது. LAC-A ஜீன் இது எதுக்கான கோடை வச்சிருக்கு அப்படின்னா டிரான்செக்டைலேஸ் அப்படின்ற என்சைமுக்கான கோடை வச்சிருக்கு. LAC-Z ஜீன் கோட் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ், அந்த என்சைமுக்கான கோடை இந்த LAC-Z ஜீன் வந்து வைத்துள்ளது. LAC-Y ஜீன் வந்து கோட்ஸ் ஃபார் அதாவது பெர்மியஸ் என்சைமுக்கான அந்த கோடை இந்த LAC-Y ஜீன் வந்து வைத்து கொண்டு உள்ளது. அடுத்தது கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லாகோப்ரான். அந்த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லாகோப்ரானை யார் வந்து அதாவது சொன்னது, ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேக்கப் அண்டு மோனோடு இவங்க 2 பேர் தான் வந்து இந்த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லாகோப்ரானை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலேஷன் இன் ஈகோலை. ஈகோலையில் நடக்கக்கூடிய ஜீன் எக்ஸ்பிரஷனை அதாவது சொல்கிறதுக்காக இந்த கிளாசிக்கல் மாடல் ஆஃப் லாகோப்ரானை இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. In the absence of prepared carbon source such as glucose, if lactose is available as an energy source for the bacteria, then lactose enters the cell as a result of primase enzyme. இப்போ குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜி சோர்ஸு தெரியும் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். அந்த குளுக்கோஸ் ஒரு எனர்ஜி சோர்ஸு. அந்த எனர்ஜி வந்து இந்த ஈகோலை பாக்டீரியாவில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில் காணப்படக்கூடிய லாக்டோஸ் வந்து இந்த பிரைமேஸ் என்சைமால் உள்ளிழுக்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு, லாக்டோஸ் ஆக்ட் ஆஸ் அன் இன்டியூசர் அண்டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வித் த ரெப்ரஸார் டு இன்ஆக்டிவேட் இட். அதாவது இந்த லாக்டோஸ் வந்து உள்ளே போய் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு அதிலிருந்து எனர்ஜியை வந்து இந்த ஈகோலை பாக்டீரியா வந்து பெற்றுக்கொள்கிறது. சரியா? லாக்டோஸ் ஆக்ட் ஆஸ் அன் இன்டியூசர், அது ஒரு தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இந்த லாக்டோஸ் என்சைம் வந்து ஈகோலை பாக்டீரியாவில் செயல்படுகிறது. அடுத்ததுமா இதான் இந்த டயக்ராம் தான் லாகோப்ரானோட டயக்ராம். இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு பாருங்கள், இதே மாதிரி இதோ இருக்குது. அப்புறம்
இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே RNA பாலிமரேஸ் அனேபிள் டு பைண்ட் டு ப்ரமோட்டர். ப்ரமோட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ப்ரமோட்டர் இதோ இருக்குது. ப்ரமோட்டர் இங்கேயும் ப்ரமோட்டர் இருக்குது. அடுத்தது ஐ வந்து இது என்ன ரிப்ரஸார் அப்படின்னு பேர். அடுத்தது ஓ அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா. ஓ அப்படின்னா இப்போ பினா ப்ரமோட்டர் சைட் அப்படின்னு பேர். பி அப்படின்னா ப்ரமோட்டர் சைட். ஓ அப்படின்னா ஆப்ரேட்டர் சைட். ஆப்ரேட்டர் சைட்னா ஓ. ஐனா ரெகுலேட்டர் ஜீன். ஐ தான் வந்து இங்கே ரெகுலேட்டர் ஜீனாக வந்து செயல்படுகிறது. இப்போ RNA பாலிமரேஸ் அனேபிள் டு பைண்ட் டு ப்ரமோட்டர். ஃபஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டயக்ராமில், இந்த டயக்ராமில் RNA பாலிமரேஸ் வந்து இந்த ப்ரமோட்டர் ஜீன் கூட பைண்ட் ஆக முடியலை. அதனால் ஓப்பரன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெளியவே நிற்குது. அடுத்தது இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அங்கே இல்லாததுனால அந்த RNA பாலிமரேஸ் வந்து ப்ரமோட்டர் சைட்டில் அப்படியே வந்து நிற்குது ஒட்டாமல். இதில் பாருங்கள், ரெப்ரஸார் பைண்ட்ஸ் டு த ஆப்ரேட்டர் ரீஜன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் RNA பாலிமரேஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரைபிங் த ஓப்ரானை வேறு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கு தடுக்கப்படுகிறது. RNA பாலிமரேஸ் வந்து வெளியே நிற்குது. சரியா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர். அங்கே இன்டியூசர் வந்து இல்லை. செகண்ட் டயக்ராமில் இன்டியூசர் வந்து கிடச்சிருச்சு. அதனால் RNA பாலிமரேஸ் எது கூட பைண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரமோட்டர் சைட்டு, அதாவது ப்ரமோட்டர் சைட்டில் ஜாயிண்ட் ஆகுது. அதனால் அந்த ஓப்பனன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சைட்டில் ஓப்பன் ஆகுது. ரெப்ரஸர் mRNA அங்கே வந்துடுது. அப்புறம் லேக் mRNAவும் அங்கே வந்து விடுவிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு இன்ஆக்டிவ் ரெப்ரஸார், அதாவது ரெப்ரஸார் வந்து இன்ஆக்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து தடைப்படும். அடுத்ததுமா இதில் அந்த 3 வகையான என்சைம்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ், அதாவது பீட்டா கேலக்டோசிடேஸ், பிரைமியஸ் அதாவது பெர்மியஸ், அப்புறம் டிரான்சக்டைலேஸ். இந்த 3 என்சைம்ஸும் இங்கே டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து துவங்குகிறது. அடுத்ததுமா இன் லேக் ஆஃப் பிரான் a polycystonic structural gene is regulated by a common promoter and regulatory gene. அந்த promoter and regulator genes இந்த polycystonic structural gene வந்து கண்ட்ரோல் பண்ணுது. When the cell is using its normal energy source as glucose, the I gene transcribes a repressor mRNA and after a translation a repressor protein is produced. இப்போது குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கின்றது அப்படின்னா அந்த ஐஜின் என்ன பண்ணுது அப்படின்னா mRNAவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. எதுக்காக மாறுறதுக்காக அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து செய்யுது அப்படின்னா mRNAவை ரெப்ரஸர் mRNAவை வந்து தூண்டுவதற்காக இந்த ஐஜின் வந்து இங்கே டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், தி ரெப்ரஸர் protein binds to the operator region of the operon and prevents translation. அந்த ரெப்ரஸார் வந்து புரோட்டீன் கூட பைண்ட் ஆகாதனால எது தடுக்கப்படுகிறது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் வந்து தடுக்கப்படுகிறது. அடுத்தது ஆஸ் எ ரிசல்ட் பீட்டா கேலக்டோசிடேஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ்டு. இந்த பி கேல் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து உருவாகாமல் தடுக்கப்படுகிறது இங்கு. நெக்ஸ்ட் தி ரெப்ரஸார் புரோட்டீன் பைண்ட்ஸ் டு த ஆப்ரேட்டர் of the operon and prevents RNA polymerase from transcribing the operon. ஓப்பரனை இடம் மாற்ற முடியாமல் எது தடுக்குது அப்படின்னா
இந்த RNA பாலிமரேஸ் வந்து தடுக்கிறது. இந்த presence or repressor is inactivated by interaction with the inducer. In the presence of repressor is inactivated by interaction with the inducer. This allows RNA polymerase to bind to the promoter site and transcribe the operand to produce lac mRNA, which enables formation of all the required enzymes needed for lactose metabolism. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா லேக் எம்ஆர்என்ஏ வந்து உருவாக்கம் நடைபெறுகிறது. அது எதுக்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா லாக்டோஸ் மெட்டபாலிசமை அதாவது விரைவுபடுத்துவதற்காக இது நடைபெறுகிறது. சரியா? ஏன் இது நடைபெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்டோஸ் ஆனது குளுக்கோஸாக மாற்றப்பட்டால் மட்டுமே அந்த செல்லுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுக்காக this regulation of lac operon by the repressor is an example of negative control of transcription initiation. நெகட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் வேணும்னே போவோம். சரியா? அதான் வந்து நெகட்டிவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேர். லேக் ஓப்ரான் இஸ் ஆல்சோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாசிட்டிவ் ரெகுலேஷன் ஆஸ் வெல். அதுவும் பாசிட்டிவ் ரெகுலேஷன்லேயும் இந்த லேக் ஓப்ரான் வந்து நடைபெறும். அங்கேயும் எது கண்ட்ரோலாக அதாவது கண்ட்ரோலிங் ஒரு யூனிட்டாக செயல்படும் அப்படின்னா இந்த லேக் ஓப்ரான்ஸ் தான். ஓகேவா? அடுத்ததுமா இங்கே நாம் வந்து ஓவராலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா இந்த 3 வகையான ஜீன்கள். என்னென்ன ஜீன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஜீன், அதாவது லேக் ஏ, லேக் ஒய், லேக் ஜெட் அப்படின்ற 3 வகையான ஜீன்கள். இந்த 3 வகையான என்சைம்களுக்கு அந்த கோட்ஸை வந்து வச்சிருக்கின்றன. அந்த கோட்ஸ் மூலமாக செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோஸ் ஆனது செல்லுக்கு அதாவது பாக்டீரியா செல்லுக்கு உட்புறமாக இழுக்கப்பட்டு லாக்டோஸிலிருந்து குளுக்கோஸ் வந்து உருவாக்கம் நடைபெற்று குளுக்கோஸிலிருந்து எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்காக. சரியா? many antibiotic do not allow pathogenic bacteria to flourish in animal host because they inhibit one or the other stage of bacterial protein synthesis. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து பாக்டீரியாவோட புரோட்டீன் சிந்தசிஸை வந்து தடுக்கக்கூடியதாக விளங்குகின்றன. தி ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளின் இன்ஹிபிட்ஸ் பைண்டிங் பிட்வீன் amino acyl tRNA and mRNA. Neomycin inhibits the interaction between tRNA and mRNA. இதெல்லாம் வந்து மெடிசின்ஸ். சரியா? நான் படிக்கிறது எல்லாமே வந்து மெடிசின்ஸ். தி ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளின் இது ஒரு மெடிசின். ஆன்டிபயோட்டிக் வந்து அது பாக்டீரியாவோட எதிர்ப்பொருளாக செயல்படுகிறது. இன்ஹிபிட்ஸ் அப்படின்னு சொன்னால் தடுக்கக்கூடியது, தடுக்கும், ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் இன்ஹிபிட்ஸ் அப்படின்னா. இதில் ஃபஸ்ட்டு நாம் டெட்ராசைக்ளின் பார்த்தோம், அது ஒரு பாக்டீரியா எதிர்பொருள். நெக்ஸ்ட்டு நியோமைசின். அடுத்ததுமா எரித்ரோமைசின், இது ஒரு மெடிசின். இன்ஹிபிட்ஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் mRNA அலாங் த ரைபோசோம். ரிபோசோமில் mRNAவை இடம் மாற்றி வைக்கிற வேலை இந்த எரித்ரோமைசின் வந்து தடுக்கப்படுகிறது அலாங் த ரைபோசோம். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின், இது ஒரு மெடிக்கல் பொருள், மெடிசின்மா இது. ஸ்ட்ரெப்டோமைசின் இன்ஹிபிட்ஸ் த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் காசஸ் மிஸ்ரீடிங். ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸில் டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மிஸ்ரீடிங்காக பண்ண வச்சிடும். அதாவது தப்பான ஒரு ரீடிங்கை வந்து கொடுத்துரும். அதனால் அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடைபெறாது. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் அதை குளோராம்ஃபினிகால், அதாவது குளோராம்ஃபெனிகால் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான மெடிசின் இனிபிட்ஸ் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைடு பாண்ட்ஸ். பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸை தடுக்கிறதுனால இந்த பெப்டைடு பாண்ட்ஸ் வந்து தடுக்கப்படுகிறது. சரியா? அவ்வளோதான் இது ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனில். நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அது போன வீடியோவில் நாம் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் பார்க்க வேண்டியது வந்து இந்த லெசனில் மாலிகுலர் ஜெனடிக்ஸில் லாஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு மர்டரோ இல்லை திருடோ வந்து எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி அந்த திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு டெவலப்டு பை ஆலக் ஜெஃப்ரீஸ் அப்படின்றவர் 1985 இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கை கண்டுபிடித்தார். எவ்ரி ஒன் ஹாவ் தி சேம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் டிஎன்ஏக்கள் வந்து காணப்படுகின்றன. பட் ஹென்ஸ் தீஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஆஃப் பேஸ் பேர். ஆனால் எல்லாருக்குமே டிஎன்ஏ ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஎன்ஏவில் காணப்படக்கூடிய நியூக்ளியோடைடுகள் வந்து வேறு மாதிரி காணப்படும். இது எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது. இந்த பேஸ் பேர்ஸ், சரியா, நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரே மாதிரி இருக்காது. This makes the uniqueness among us so that each of us accept identical twins in different from each other genetically. இதில் எல்லாருமே நாம் வந்து ஜெனட்டிக்கலாக வந்து வேறுபட்டு காணப்படுகிறோம். சரியா? இதில் வந்து ஸ்கீமேட்டிக் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். Few representative chromosomes have been shown to contain different copy number of VNTR. இந்த VNTR அப்படின்னு சொன்னால் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். VNTR அப்படின்னு சொன்னால் வேரியபிள், எழுத முடியல, இங்கே இருக்கு பாருங்கள். V அப்படின்னா வேரியபிள், N அப்படின்னா நம்பர், T அப்படின்னா டேண்டம், அப்புறம் ரிப்பீட்ஸ் அப்படின்னா R. சரியா? வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு அர்த்தம் VNTRனா. இதில் இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குரோமோசோம்ஸில் நியூக்ளியோடைட் அரேஞ்ச்மெண்ட் பேண்ட்ஸாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் குரோமோசோம் 7, குரோமோசோம் 2, குரோமோசோம் 16. இதில் 2 பர்சன் இருக்காங்க. இவர் ஃபர்ஸ்ட் பர்சன், இவர் வந்து செகண்ட் பர்சன். சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் 7ல் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே இவங்களுக்கும் சேஞ்சஸ் இருக்குது. செகண்டு குரோமோசோம் 2ல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா இங்கேயும் சம் சேஞ்சஸ் வந்து காணப்படுகிறது. தேர்ட் பர்சன் அந்த தேர்டு குரோமோசோம் 16லேயும் வேறுபாடுகள் வந்து காணப்படுகிறது. இதுக்கு பேர் தான் அந்த VNTR மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இப்படி தான் நமக்கு பேண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? அந்த பேண்ட்ஸ் வந்து எதில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகர் மீடியம் இருக்கு இல்லையா, அதை தான் நாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மீடியமில் தான் இந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து தெளிவாக வந்து காப்பி எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிளட் சாம்பிள். அதாவது ஒரு கொள்ளையோ நடந்த இடத்துல இருந்து பிளட்டோ இல்லை முடியோ இல்லை அவரோட நகமோ ஏதாவது
விழுந்துருந்துச்சு அப்படின்னா அதை சாம்பிளாக வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே என்ன சாம்பிளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் சாம்பிள். செகண்ட், டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பிளட் செல்ஸ். செகண்டில் அந்த பிளட்டில் இருக்கிற டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. தேர்டு, டிஎன்ஏ இஸ் கட் இன்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பை எ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். மூணாவது ஸ்டெப்பில் டிஎன்ஏ துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிடுறாங்க. எந்த என்சைம் யூஸ் பண்ணி அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸு. ஃபோர்த்து, தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் represented into binds during electron porosis in an agarose gel. அக்ரோஸ் ஜெல்லில் எலக்ட்ரோபோரோசிஸ்க்காக இந்த கட் பண்ண டிஎன்ஏ துண்டுகளை வந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது நீளமான துண்டு, சின்ன துண்டு அப்படின்னு சின்ன அன்ஈவனாக வந்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து ஒரே அளவில் இருக்கக்கூடியதாக, அதாவது வேறு வேறு அளவில் இருக்கிறது ஒன்றா செட் ஆகிடும் இந்த எலக்ட்ரோபோரோசிஸ் அப்போது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அஞ்சாவது, தி டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் இன் த gel is transformed to a the DNA band pattern in the gel is transformed to a nylon membrane by a technique known, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா known as southern blotting. சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் மூலமாக இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்னை ஒரு நைலான் மெம்பரேனுக்கு மாற்றுறாங்க. செவன்த் ஸ்டெப்பு, தி டிஎன்ஏ ப்ரோப் பைண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஆன் த மெம்பரேன். டிஎன்ஏவோட அந்த படிவுகள் வந்து அந்த மெம்பரேனில் படியுது. அடுத்தது எட்டாவது ஸ்டெப்பு, எக்ஸஸ் டிஎன்ஏ ப்ரோப் இஸ் வாஷ்ட் ஆஃப். எக்ஸஸாக இருக்கிற அந்த டிஎன்ஏ ப்ரோப்ஸை வாஷ் பண்ணிவிடுவாங்க. நைன்த் ஸ்டெப்பு, ஆஸ் தி ஸ்டேஜ் தி ரேடியேஷனர், அதாவது ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப் இஸ் பவுண்ட் டு த டிஎன்ஏ பேட்டர்ன் ஆன் த மெம்பரேன். அடுத்தது எக்ஸ்ரே மூலமாக அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸை எக்ஸ்ரே எடுத்து ஃபோட்டோவாக வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. 11th ஸ்டெப்பில் தி எக்ஸ்ரே ஃபிலிம் டெவலப்டு இன்டு ஃபோட்டோ காப்பி விசிபிள், அதாவது விசிபிள் காப்பி பேட்டர்ன் ஆஃப் பேண்ட்ஸ் வித் த நோன் ஆஸ் டிஎன்ஏ ஃபிங்கர், அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். சரியா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் இப்போ பார்த்ததே தான் இந்த ஸ்டெப்ஸு. நம்ம இதில் இன்னும் தெளிவாக வந்து நமக்கு தெரியும். Steps in the DNA fingerprinting technique is depicted. அந்த டயக்ராம் இப்போ நாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ. தி ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ fingerprinting starts with obtaining a sample of DNA from blood, semen, vaginal fluid, hair roots, teeth, bones, etc. அடுத்தது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர் டெக்னிக். In many situations, there is only a small amount of DNA available for DNA fingerprinting. If needed, many copies of the DNA can be produced by PCR DNA amplification. குறைந்த அளவு நம்மளுக்கு சாம்பிளை கிடைச்சது அப்படின்னா கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் அந்த சாம்பிள்ஸை வச்சுட்டு டிஎன்ஏவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் பண்ணி அதிகப்படுத்துவாங்க. அதுதான் வந்து இந்த பிசிஆர் டெக்னிக் யூஸ் ஆகுது. அடுத்தது fragmenting DNA. DNA is treated with restriction enzymes which cut the DNA into smaller fragments at specific sites. அடுத்தது separation of DNA by electrophoresis. During electrophoresis in an agarose gel, the DNA fragments are separated into bands of different sizes. டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற அந்த டிஎன்ஏ துண்டுகள் பேண்ட்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிடும். தி பேண்ட்ஸ் ஆஃப் செப்பரேட்டட் டிஎன்ஏ ஆர் sieved out of the gel using a nylon membrane. நைலான் மெம்பரேனை வச்சு அந்த டிஎன்ஏவை மட்டும் எடுத்துப்பாங்க. அடுத்ததுமா denaturing DNA. The DNA on gel is denatured by using alkaline chemicals or by heating.
அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக டிஎன்ஏவை டீநேச்சர் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்தது ப்ளோட்டிங். தி டிஎன்ஏ பேண்ட் பேட்டர்ன் இஸ் in the gel is transformed to a thin nylon membrane placed over the size fractionated DNA stand by southern blotting. southern blotting technique வந்து இங்கே பயன்படுகிறது. using probe to identify specific DNA, a radioactive probe is added to the DNA bands. The probe attaches by base pairing to those restriction fragments that are complementary to its sequence. The probe can also be prepared by using either fluorescent substance or radioactive isotopes. அடுத்தது hybridization with probe. After the probe hybrids and the excess probe washed off, photographic film is placed on the membrane coating DNA hybrids. Exposure on film to make a genetic DNA fingerprint. The radioactive label exposes the film to form an image corresponding to specific DNA bands. The thick DNA thin track bands from a pattern of bars which constitute a genetic fingerprint. அந்த பான்ஸா வந்து அந்த பார்ஸாக வந்து அந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து மாற்றப்பட்டு நமக்கு வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வந்து வழங்கப்படுகிறது. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னா ஃபாரன்சிக் அனலைசிஸ், பெடிகிரி அனலைசிஸ், கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், anthropological studies. Forensic analysis la it can be used in the identification of a person involved in criminal activities, for settling paternally or maternally disputes, and in determining relationship for immigration purposes இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பயன்படுகிறது. அடுத்தது பெடிகிரி அனலைசிஸ், இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஜீன் த்ரூ ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஃபார் டிடெக்டிங் இன்ஹெரிட்டட் டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெடிகிரி அனலைசிஸ் வந்து பயன்படுகிறது. கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப், ப்ரொடக்ஷன் ஆஃப் என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் பை மெயின்டைனிங் டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் ஆஃப் த டெட் என்டேஞ்சர்டு ஆர்கானிசம்ஸ். அழியும் தருவாயில் உள்ள அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அந்த ஆர்கானிசம்ஸை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணி அதோட டிஎன்ஏவை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த இனத்தை அழியாமல் நாம் வந்து குளோனிங் முறையில் அதை வந்து உருவாக்க முடியும். அதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது anthropological studies. It is useful in determining the origin and migration of human populations and genetic diversities. அவ்வளோதாம்மா நமக்கு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் வந்து இந்த டாப்பிக்கோட முடியுது. சரியா? பயோசுவாலஜியில் நாம் 5 லெசன் வந்து இதோட முடித்து இருக்கிறோம். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.